ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க செஷனுக்குள்ள போகலாம். இதில் ஃபஸ்ட் vocabulary பார்த்தீங்கன்னா இன்சிஸ்ட். இன்சிஸ்ட் அப்படின்ற போது வலியுறுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்குது. அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? மை பேரண்ட்ஸ் இன்சிஸ்டிங் மீ டு டூ எம்பிஏ. மை பேரண்ட்ஸ் இன்சிஸ்டிங் மீ டு டூ எம்பிஏ. நான் என்ன எம்பிஏ படிக்க சொல்லி இல்லை எம்பிஏ பண்ண சொல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா என்னை வந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படி சொல்கிறது. மை பேரண்ட்ஸ் இன்சிஸ்டிங் மீ டு கெட் மேரி. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஷீ இன்சிஸ்டட் ஹிம் டு ஸ்டாப் ட்ரிங்கிங். ஷீ இன்சிஸ்டட் ஹிம் டு ஸ்டாப் ட்ரிங்கிங். அந்த பொண்ணு வந்து அவனை குடிக்கிறது நிப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஆக்ஷன் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர். நீங்கள் இதை ரொம்ப அதிகமாக பார்த்துருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. தமிழில் மீனிங் பார்த்தீங்கன்னா லைக் குறிப்பாக, ஒரு பொருளை மட்டும் இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் குறிப்பாக. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, she likes non-veg food items, particularly fish. She likes non-veg food items, particularly fish. அவங்களுக்கு வந்து நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த குறிப்பாக மீன் வந்து பிடிக்கும் அப்படின்ற பதில் particularly fish. Do you have any particular reason to go there? Do you have any particular reason to go there? நீ அங்கே போகணுன்னு சொல்கிறீல்ல, ஸோ அங்கே போகிறதுக்கு உனக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? அதாவது ஒரு குறிப்பிட்ட ரீசன் இருக்கா? சும்மா நீ போகிறது வேறு, இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நீ போகிற, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக போகிறது வேறு அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட். ஆப்சல்யூட் அப்படின்ற போது தமிழில் முற்றிலும் அப்படின்னு அர்த்தம். முற்றிலும். இதுக்கு அடுத்து வர வார்த்தைக்கு, ஆப்சல்யூட்டுக்கு அடுத்து வர வார்த்தைக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் பவர் கொடுக்குற மாதிரி, கொஞ்சம் எனர்ஜி பவர் வந்து பவர் கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா அந்த வேர்டை வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? I was absolutely staggered when I saw my exam results. I was absolutely staggered when I saw my exam results. என்னோடய எக்ஸாம் ரிசல்ட்லாம் பார்த்தப்போ நான் வந்து தகச்சு போயிட்டேன் அப்படின்றது நார்மல். பட் ஆப்சல்யூட்லி ஸ்டாக்கர் அப்படின்ற போது நான் முழுமையாக அப்படியே தகச்சு போயிட்டேன், நான் முழுமையாக தகச்சு போயிட்டேன், நகர முடியாமல் அப்படின்றது. ஓகேங்களா? அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூ கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இட்ஸ் ஆப்சல்யூட்லி இம்பாசிபிள். இட்ஸ் ஆப்சல்யூட்லி இம்பாசிபிள். இதில் நீ பெரும்பாலும் லைக் இட் இஸ் இம்பாசிபிள் நீங்கள் சொல்லலாம். இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற போது இது சாத்தியமற்றது அப்படின்னு அர்த்தம். பட் இட்ஸ் ஆப்சல்யூட்லி இம்பாசிபிள் அப்படின்ற போது இது முற்றிலும் சாத்தியமற்றது. இது முற்றிலும் சாத்தியமற்றது. அந்த இம்பாசிபிளுக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ கொடுக்குது, ஸ்ட்ராங் ஆகுது அந்த வேர்டை. ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட பேசிக் லைக் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லலாம், அது யாராலும் பண்ண முடியல. ஸோ அதனால் இட் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூ கொடுக்குது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், இல்லைன்னா யூ ஆர் அப்சல்யூட்லி ராங் அப்படி சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது முற்றிலும் சரி, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது முற்றிலும் தவறு அப்படின்ற மாதிரி. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்நார்மல். அப்நார்மல் அப்படின்ற போது வழக்கத்துக்கு மாறா. எப்பவுமே நார்மலாக இருக்க ஒரு விஷயம் வந்து திடீர்னு வந்து சடனாக சேஞ்ச் ஆகுதுன்னா அதான் வந்து அப்நார்மல். இப்போ உங்களோட இதயம் வந்து நார்மலாக துடிச்சிட்ருக்கு, சடனாக அதோட பீட்டில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து அப்நார்மல். சடனாக உங்கள் ஹார்ட் பீட்லாம் ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்குது, இல்லை வந்து ரொம்ப ஸ்லோவ் ஆகிடுச்சு அப்படின்ற போது அது வந்து அப்நார்மல் ஆகிடுச்சு, வழக்கத்துக்கு மாறாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் பிஹேவியர் இஸ் வெரி அப்நார்மல். ஹிஸ் பிஹேவியர் இஸ் வெரி அப்நார்மல். அவரோட நடத்தை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வழக்கத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஃபைண்ட் எனி அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இன் யுவர் ஏரியா ப்ளீஸ் கால் தி போலீஸ். இஃப் யூ ஃபைண்ட் எனி அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இன் யுவர் ஏரியா ப்ளீஸ் கால் தி போலீஸ். அதாவது உங்கள் தெருவில் உங்கள் ஏரியாவில் வழக்கத்துக்கு மாறாத நடந்தால் நீங்கள் வந்து போலீஸுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே வச்சுங்களேன், நைட்டு 12 மணிக்கு மேலே உங்கள் ஏரியாவில் வழக்கமாக யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் வந்து அப்படி சுற்றிட்டே இருக்காங்க அப்படின்ற போது அது வந்து அப்நார்மல், வழக்கத்துக்கு மாறாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்நார்மல் ஹேர் ஃபால் மேக் மீ சேட். அப்நார்மல் ஹேர் ஃபால் மேக் மீ சேட். வழக்கமாக ஹெட்டில் இருந்து
ஒரு 2 இல்லை 3 முடி விழும், இல்லைன்னா ஒரு 5லேருந்து 10 முடி விழும். பட் ஆனால் திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை நிறையா வந்து விழுகுது. ஸோ அது வந்து என்ன வருத்தமாகிடுச்சு, அப்நார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் அப்படின்றபோது உட்கொணர்தல், ஒரு விஷயத்தை உள்வாங்குதல் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். கவனித்தல், உள்வாங்குதல். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் மஸ்ட் அப்சர்வ் தேர் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். பேரண்ட்ஸ் மஸ்ட் அப்சர்வ் தேர் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸை டெய்லி கண்காணிக்கணும், டெய்லி வந்து அவங்களோட வந்து கவனிக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு டெய்லி வந்து கண்காணிக்கணும். He observes everything silently. He observes everything silently. அவர் எல்லாத்தையுமே அமைதியாக கவனிச்சிட்ருக்காரு. இல்லைன்னா அவர் எல்லாத்தையுமே அமைதியாக உள்வாங்கிட்டுருக்காரு. நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க அப்படின்றத அவர் வந்து தன்னோட மைண்டில் ஏற்றிட்டே இருக்காரு அப்படி சொல்கிறது. ஜஸ்ட் அப்சர்வ் வாட் இஸ் ஹி சேயிங். ஜஸ்ட் அப்சர்வ் வாட் இஸ் ஹி சேயிங். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத ஜஸ்ட்டு கவனி, கொஞ்சம் பொறுமையாக கவனி அப்படின்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான vocabularies பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பை.